360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். மீன ராசினாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சூரிய பகவானும் 3ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கார். எப்பயுமே 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம்னு அர்த்தம். ஆக இந்த மாதமும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் வலுவாக இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு அல்லது மனக்குழப்பங்கள் இருக்கு, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்க வாழ்க்கையில வழிநடத்துவார். ஆக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த மாதமும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்ல வருமானங்கள் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ் ஆயிரும். உங்களுடைய எண்ணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நினைச்சது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மெயினா இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுங்க. அகைன் அண்ட் அகைன் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அது மாதிரியான சூழ்நிலைகள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம். ஸோ லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் பிளானிங் பண்ணுங்க. அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்க பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணலாம். அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்கு. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது அத்தனைக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இல்லாமல் நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல இந்த மாதம் நீங்க வாழ்க்கை நடத்தணும். ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து எதுவும் விற்காம இருக்கு, அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அலைஞ்சிட்டு இருக்கீங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதம் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது இருக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கோ அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்துல அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக உங்களுக்கு அமையும். நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். இது எல்லாத்துக்கும் மேல நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க அல்லது சுய தொழில் பண்றீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க, குறிப்பா ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் எந்த துறைகள்ல நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் அது உங்களுக்கு லாபகரமாக இந்த மாதம் அமையும். ஸோ உங்களுக்கு வீடு மாற்ற, இடமாற்றங்கள் உண்டு. டாக்குமெண்ட்ல எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு. ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முழுமையான கவனம் செலுத்துங்க. அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நீங்க ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு, லாபம் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு இதே தான், நல்லதொரு சேல்ஸ் இருக்கு. நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மகசூல், லாபம் இந்த மாதம் இருக்கு. ஸோ இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. லவ் சக்சஸ் ஆகி அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. ஒருவேளை லவ் பிரேக்கப் இருந்தாலும் ரீயூனியன் ஆகும். பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ஓரளவுக்கு வாய்ப்புகள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு.
ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பட் அதே சமயத்தில் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கலாம் இருந்தால் தாராளமாக வாங்கலாம். கோல்டு பாண்ட் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதம் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சி பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறதுக்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் நீங்கள் எந்த விதமான கலைத்துறையில் இருந்தாலும் சரி, கலைத்துறையினாலே உங்களுக்கு தெரியும், கலைகள் 64 எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் இனி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, சின்ன திரையில் இருக்கீங்க, பெரிய திரையில் இருக்கிறீங்க, டான்ஸில் இருக்கீங்க, மியூசிக்கில் இருக்கீங்க, சிங்கிங்கில் இருக்கீங்க, லிரிக்ஸில் இருக்கீங்க, எதில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கடன் வாங்கி மறுபடியும் கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகள் தான் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு கரியர் நல்லாவே இருக்கு, வேலை இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன்னா அமையும். வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களா அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அதோட ஹேரிங் இருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது ரொம்ப முக்கியம். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், குறிப்பாக யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, சளி தொல்லைகள் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், இதிலெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க, கவனமாக இருங்க. உங்களுடைய முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், இது அத்தனையுமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதோட முருகனுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இவரோட நீங்கள் ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.